தந்தை மகன் தூய என் பேராலே ஆமென். உயிருள்ள வார்த்தை கேட்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். திருப்பாடல்கள் 106 இறை வார்த்தை 3. நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நீதி நெறி காப்போர் பேர் பெற்றோர், எப்போதும் நேரடி செய்வோர் பேர் பெற்றோர். பேர் பெற்றோர்னு சொல்லி பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதில் இன்று நம்ம பார்க்க போகிறது நீதி நெறி காப்போர் பேர் பெற்றோர், எப்போதும் நேரியதை செய்வோர் பேர் பெற்றோர். நேரியதை செய்வோர் பேர் பெற்றோர். நீதி நெறி, நேர்மை அப்படி சொல்லும்போது நம்ம உலகில் வாழ்கிறோம். உலகில் வாழ்கிற நம்ம ஒரு இதை வச்சுருப்போம், இதான் நீதி, இதான் நேர்மை அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஆனால் பைபிள் சொல்லுது நீதி, நேர்மை, உண்மை எல்லாம் ஒன்று. என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட் யோவான் நற்செய்தி 16:8. அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார். ஹல்லேலூயா. யார் வந்து எடுத்து காட்டுவார்? தூய ஆவி. இயேசப்பா சொல்கிறாரு, நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு துணையாளர் அனுப்புகிறேன், அவர் உங்களை முழு உண்மை நோக்கி வழிநடத்தி செல்வார். இந்த வார்த்தை எங்கே இருக்குது? யோவான் நற்செய்தி 14:17 இருக்குது. சரிங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களோடு என்று இருக்கும்படி மற்றொரு துணையான நான் உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கின்றீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கின்றார். ஆமேன். உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். ஆமேன். நான் உங்களை திக்கற்றராக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். ஆமேன். இது ஆண்டவர் நல்லவர், அது நற்செய்தி. ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நீதி நெறி, உண்மை, நேரிய வாழ்வு இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒரு துணையாளர் வேணும். அந்த துணையாளர் ஏசப்பா கொடுத்த தூய ஆவியார். அந்த துணையாளர் நமக்கு வேண்டும். அவர் நமக்குள்ளே ஞானஸ்தானம் வழியாக நமக்குள்ளே வந்துட்டார். ஆனால் அவர் நம்மளோட செயல்படுறாரா இல்லையா, அதுதான் கேள்விக்குறி. தூய ஆவி செயல்படுறாரா இல்லையா? நமக்கு உள்ள 2 ஆவிகள் தான், ஒன்று தூய ஆவி, இன்னொன்று இருள் ஆவி. இருள் ஆவி என்னெல்லாம் சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவி என்னெல்லாம் செய்யன்று நம்ம பார்க்கலாம். எங்கே பார்க்குறோம்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவி வரும்போது தூய்மையான செயல்கள் நடக்கும். உண்மை, நீதி, நேர்மை நடக்கும். இருளன் ஆவி வரும்போது தேவையில்லாத அருவருக்கத்தக்க செயல், ஆண்டவர் வெறுக்கின்ற செயல், ஏசப்பாக பிடிக்காத செயல், மனிதனுக்கு மனிதன் போட்டி, பொறாமை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி ஆண்டோர் அருவருக்கத்தக்க செயல்கள், இது எல்லாம் இருளின் ஆவியோட வேலை. தூய ஆவி வரும்போது தூய்மையான செயல்களை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இருளின் ஆவி, தூய ஆவி, இது என்ன நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் எடுங்க, கலாத்தியர் 5:19. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். ஹalleluya, ஹalleluya. இந்த விஷயம் இருக்கும் போதெல்லாம் மனிதனில் இருளின் ஆவி செயல்படுது. Praise the Lord. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே மரியே வாழ்க. தூய ஆவி செயல்படும் போது என்ன நடக்கும்? கலாத்தியர் 5:22-23 தொடர்ந்து வாசிப்போம். ஆனால் தூய ஆவின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த தூய ஆவின் கனிகள் நமக்குள்ள செயல்படணும்னா நம்ம தூய ஆவியை ஃபஸ்ட் நம்முடைய துணையாளர், இயேசு அனுப்பிய துணையாளர் என்று நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு துணையாளர். ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். இப்போ 2 பேர் பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பயணம் போகிறோம். பயணம் பண்ணிட்டு 2 பேர் தனியாக பயணம் போகிறோம்னா கண்டிப்பாக நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவோம். எல்லாம் உறவினர்களோடு போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்போம். ஃப்ரெண்டோடு போகிறோம். பேசி போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ் விட்டு இறங்குறோம். இறங்குனதும் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகணும். எங்கே போனோம்? பஸ் விட்டு இறங்குனதையும் எல்லோரும் எங்கே போங்க? டாய்லெட் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் படப்படா போவீங்களா? கண்டிப்பாக இல்லை. அந்த நபர்கிட்ட உங்களுடைய உடைமைகளை ஒப்பு கொடுத்துட்டு பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம போவோம் இல்லையா? அப்போ சாதா மனித இயல்பாக இருக்கிற நாமளே என்ன பண்ணுறோம்? அந்த நபரை விட்டுட்டு போகிறோம். நிற்க சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லிட்டு எடுத்து போகிறோம். ஆண்டவர் இயேசு கொடுத்த துணையாளர், தூயாவே நமக்கு துணையாளர். அவர்கிட்ட நம்மளுடைய உறவு எப்படி இருக்குது? மனிதர்கள் பார்க்க நண்பர்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கும்? தூயாவிட்ட எப்படி இருக்கும்? தூயான நல்லா பேசுவாருங்க. நான் பேசுவேன். உலகத்தில் இருக்க நண்பர்களை விட தூயாவென்று நீங்கள் பேசும்போது அந்த அன்புக்கு ஈடாக எதையும் கொடுத்து வாங்க முடியாது. என்ன செய்யணும்னா தூயாவிய ஃபஸ்ட் தூயாவே நான் உண்மை அன்பு செய்கிறேன்னு சொல்லணும். தூயாவே வேறு இல்லை, ஆண்டோடைய விண்ணகத்தில் ஆண்டவர் திருமணம் இருக்கின்ற அவருடைய ஆவி தான் தூயாவி. அந்த அபிஷேகம் நமக்குள்ள எல்லாருக்கும். மாநில படைத்து மாநில தன்னூரில் தன் சாயலம் உண்டாக்கி தன்னுடைய மூச்சு காத்த ஊதியிருக்கிறான். அப்போது ஆண்டுடைய சாயல் நம்ம அவருடைய மாட்சியால் மகத்தில் அனுசைப்பட்டிருக்கின்றோம். அந்த மாட்சி மகத்துவம் நம்மகிட்ட செயல்படுதா என்றால் அதுவும் கேள்விக்குள்ள தான் இருக்குது. செயல்படவில்லை. செயல்படுவது என்றால் இயற்கை நமக்கு கட்டுப்படணும். இயற்கை நமக்கு கட்டுப்பாட்டு இருக்குதா? இல்லை. எல்லாத்தையும் மண்ணுலையில் எல்லாத்தையும் ஆழ்வான்னு சொல்லி தான் மனிதனை படித்து வச்சார். அப்படியே மாட்சி மகத்தையும் நம்ம எல்லாம் இழந்து பாவ சீட்டில் உட்காந்துருக்கோம். துணையாளரை ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்? தூயாவிய நான் உங்களை அன்பு செய்கிறேன். சரிங்களா? நம்ம சொல்லணும் ஃபஸ்ட். நீங்கள் அன்பு செய்ய ஒரு படி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அவர் 100 படி எடுத்து வைப்பாருங்க. அதுதான் தூயாவியர். நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னா அவர் 100 படி வாங்கலாம். அவரை தேடுறவருக்கு எல்லா சூழ்நிலையிலையும் தூயாவியர்
உடன் இருப்பார். அதை நல்லா உணரலாம். நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து வாயில் சாப்பாடு வைக்கும்போது தூய ஆவியானவரே, நண்பரே, நாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படி சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் நடக்கும்போதும் வேலை செய்யும்போதும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ட்ரெஸ் அணியணும்னா, ட்ரெஸ் எடுக்கணும்னா, பொருள் வாங்கணும்னா எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக தரம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். தூய ஆவியை உங்களுக்கு நடத்துவோம். அப்படி நடக்கும்போது நம்ம உண்மை, நீதி, நேர்மை எப்படி நடக்கணும்னு தூய ஆவியை சொல்லிக் கொடுப்பார். அப்படிதான் ஏசப்பா சொல்லியிருக்காரு இல்லையா? தூய ஆவி வருவார், உங்களை உண்மை, நீதி, நேர்மைன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் உங்களை முழு உண்மை நோக்கி, நிலை வாழ்வை நோக்கி வழிநடத்தி செல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தூய ஆவியை பெற்றுக்கொள்கிற நம்ம திருச்சபை முறைப்படி தூய ஆவி நாள் வருகின்றது. தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இருந்தே தூயனோட அபிஷேகம் பெற்றுக்கொள்ள தயார் நிலையில், எல்லாருமே தயார் நிலையில் ஆவாங்க. சரிங்களா? ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவி உங்கள்கிட்ட செயல்படணும்னா ஆண்டவர் இயேசு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அடுத்தவர்கள் அன்பு கூறுவாயாக. இந்த கட்டளை ஏசப்பா கொடுத்தது. எல்லாவற்றுக்கு மேலே தந்தை கடவுளை அன்பு செய்யணும். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்பவன் மீது அன்பு கூறுவாயாக. இது செய்கிறோமா? அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்களா அப்படிங்கிற ஆத்மாசத்தை செய்யுங்க. உங்களை நீங்களே அன்பு செய்கிறீங்களா? நான் என்னை அன்பு செய்கிறேனா அப்படின்னு உங்களையே நீங்கள் ஆத்மாசத்தை ஃபஸ்ட் செய்யுங்க. செஞ்சால் மட்டும்தான் மற்றவங்களை அன்பு செய்ய முடியும். உங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்றனா கோவப்பட மாட்டீங்க. ஏன்னா கோவப்பட்டால் உங்கள் உடலுக்கு தான் கேடு. உங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா தேவையற்ற உணவுகளை, உடலுக்கு கொள்ளாத உணவுகளை சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா அது உங்கள் உடலுக்கு கேடு. உங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா இச்சைக்குரிய விஷயத்தை ஒதுக்கி வைப்பீங்க. அந்த பாவத்துக்குள்ளே போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை அன்பு செய்கிறீங்க. உங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா பொறாமப்பட மாட்டீங்க. உங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா தற்பெருமை கொள்ள மாட்டீங்க. தாழ்ச்சியாக இருப்பீங்க. தாழ்ச்சியாக இருந்தால் தான் தூயாவி தங்குவார். தாழ்ச்சியாக இருந்தால் தான் தூயாவியோட அபிஷேகம் தங்கும். தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி நிற்கும். மேற்றிடத்துல நிற்காத ஆசீர்வாதம். அதை உங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்களா? ஃபஸ்ட் ஆத்ம செய்யுங்க. உங்களை நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா உங்களோட நடத்தை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய பார்வை எல்லாத்துலேயும் உண்மை, நீதி, நேர்மை இருக்கும். ஆமேன். உண்மை, நீதி, நேர்மை இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்க. எரிச்சலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு உங்கள் நாவை தேவையில்லாத வார்த்தையை பேசி அசிங்கப்படுத்தக்கூடாது. தேவையற்றதை பார்க்கக்கூடாது. செல்ஃபோனில் இப்போ எல்லாம் இருந்தது எல்லாமே தேவையற்ற பொருள், தேவையற்ற பார்வையில் பார்க்கக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள். உங்களை அன்பு செய்கிறீங்கன்னா நீங்கள் செய்யணும். ஃபஸ்ட்டு உங்களை செய்யணும். நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பிறரை அன்பு செய்ய முடியும். நீங்கள் சொல்லலாம். ஒருத்தர் கோவப்பட்டால் நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? கோவப்படாதன்னு சொல்லணும். கோவப்படாதன்னு நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் ஃபஸ்ட் கோவப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆத்மசோதனை செய்யுங்க. உங்களை மன்னிக்கணும். உங்களை நீங்கள் மன்னிச்சாதான் பிறரை மன்னிக்க முடியும். ஏன்னா சில விஷயத்தை நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும். இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோமா, இவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கோமா, இவ்வளோ எரிச்சலோடு இருந்திருக்கோமா, இவ்வளோ கோபத்தில் இருந்திருக்கோமா, உங்கள் மேலே உங்களுக்கு கோபம். அப்போ உங்களை மன்னிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட பார்வை, செயல், நடத்தை எல்லாத்தையும் ஆத்மா செஞ்சு மன்னித்து அதே போல் பிறரை மன்னிக்கணும். மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவர்கள், வேதனை செஞ்சவர்கள் நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பு உங்கள் மேலே தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. எப்போ
தன்னுடைய தப்பை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பந்தான் ஆண்டவர் முன்னிலையில் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிக்குது. தன்னுடைய தப்பை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபடணும்னு நம்ம நினைச்சாலே போதும் ஆண்டவர் அதை சரி பண்ணிடுவோம். Ävegodushik assistme ämegodushana de vire assistme fasistme kodu ävegodushana de assistme faradishik parasis markish ävegodushana de assistme kodu ävegodushana assistme ஆண்டவர்களை அன்பு செய்கின்றார். உண்மை நீதி நேர்மை வாழணும், பேர் பெற்றாய் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் நினைக்கணும். நம்ம நினச்சனா செஞ்சுருவோங்க. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ அபிஷேகம் நம்ம கொடுத்துருக்குறார், அவ்வளோ வல்லமை கொடுத்துருக்காரு, அவ்வளோ மன உறுதி கொடுத்துருக்காரு, உறுதி நிலையை கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்துவில எல்லா ஆசீர்வாத தந்தைகளை நம்ம கொடுத்து அந்த பூமியில் விட்டுருக்காரு. நம்ம ஒன்று நினச்சோன்னா முடியும். இந்த நாளில் நினைப்போங்க, உண்மை நீதி நேர்மையாக நடந்து தன்னைத்தான் நேசிப்பதை நேசித்து அன்பு செய்து ஏசப்பாவுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்து ஏசப்பாவுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்து பேறு பெற்றவராய் வாழ வாழ்த்துகின்றோம். ஜெபிப்போம். அன்பு தந்தையே, நாங்கள் உண்மை நீதி நேர்மைப்படி வாழ்ந்து உமக்கு வந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நீதி திட்டத்திற்காக எங்களை இந்த பூமிக்கு அழைத்து வந்தீரோ திட்டத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து பேறு பெற்றவர்களாக வாழக்கூடிய வரத்தை தாரும். ஆமேன்.